கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக காணொளி ஆராதனையின் வாயிலாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த ஆராதனையிலே குடும்பமாக பங்கு பெறவும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை துதித்து பாடி ஒரு சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுத்து வசனங்களை வாசித்து தியானித்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு இந்த காணொளி மூலமாக கிருபை செய்வாராக. நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆயத்தம் என்று சொல்லும்போது வேதாகமத்தோடு, நீங்கள் ஜெபத்தோடு, குடும்பத்தின் மக்களோடு உங்களுடைய கவனம் சிதறாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபைகளை கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் மீண்டும் வருகிறோம். எங்களுக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இது ஆராதனை மூலமாக எங்களை வழிநடத்தும், கற்றுத்தாரும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 1 அதிகாரம்
13 முதல் 17 வசனங்கள் முடிய. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை நாம் இந்த காணொலியின் மூலம் நாம் நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். பிரியமான தேவஜனமே, தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார் என வேதவசனம் கூறுகிறது. தேவன் ஏன் நீதிமானை சோதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எல்லாரையும், குறிப்பாக நீதிமான்களாகிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உயர்வுக்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருக்கிறார்களா, அந்த உயர்வுக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை சோதிக்கிறார். இந்த உயர்வுக்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களை சோதிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு, சில காரியங்களை செய்கிறார். தேவனுடைய சோதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார், நம்முடைய உண்மையை சோதிப்பார், நாம் எவ்விதமாக தேவனுக்காக நிற்கிறோம் என்பதை அவர் என்ன பண்ணுவார், சோதிப்பார். அவருடைய சோதனைகள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் இருக்கும். அவருடைய சோதனைகள் எல்லாம் நம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இருக்குமே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் அவருடைய சோதனைகள் என்ன பண்ணாது, இருக்காது. உதாரணத்திற்கு நாம் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தறிந்தார். எவ்விதமாக என்றால், தேவன் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அதாவது விசுவாசிகளின் தகப்பன் என்கிறதான ஒரு அந்தஸ்தை அவன் பெற்றிருந்தாலும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினார். அதற்கு தகுதியான பாத்திரவானாய் ஆபிரகாம் இருக்கிறாராம். குறிப்பாக தனக்கு தேவன் அவர் கொடுத்த அந்த சொந்த குமாரனை பார்க்கிலும் தேவன் மீது அவர் நம்பிக்கை, விசுவாசமும் அளவு கடந்த அன்பும் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள தேவன் விரும்பினார். அதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அதன் முடிவில், இந்த சோதனையின் முடிவில் ஆபிரகாம் அந்த சோதனையில் வெற்றி பெற்றது நிமித்தமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அதுபோல யோபுக்கும் ஆண்டவர் சோதனைக்கு அனுமதிக்கிறார், பிசாசு சோதிக்க அனுமதிக்கிறார். தவிர யோபுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் அவனை அழிக்கும்படியாக இருந்தது. அவனுடைய சொத்துக்கள், உடைமைகள், அவனுக்கு இருந்த யாவற்றையும் அழிக்கும்படியாக இருந்தது. ஆனால் அந்த சோதனைகள் முடிவில் யோபு அந்த சோதனை வெற்றி பெற்றது நிமித்தமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார். ஆனால் யோபுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் தேவன் அனுமதித்தாரே தவிர அது தேவன் மூலமாய் வந்ததல்ல, அது பிசாசு அவனுக்கு கொண்டு வந்தது. ஆபிரகாமுக்கு வந்த சோதனையும் யோபுக்கு வந்த சோதனை நாம் ஒப்பிடுவோம் என்றால், யோபுவை அழிக்கும்படியாக வந்த சோதனைகள் தான் யோபுக்கு வந்த சோதனைகள். ஆனாலும் அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் நினைத்தனாலே தான் அவனுக்கு உயிருக்கு மாத்திரம் ஒன்றும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவன் சாத்தான் நம் கொண்டு இருக்கிற சோதனைகள்லாம் நமக்கு உயிருக்கே பெரிய விளைவை கொண்டு வரும். அது நினைத்து தான் தேவன் அந்த யோபுக்கு அந்த சோதனைகளை அனுமதிக்கும் போதும் அவ்விதமாக பிசாசுக்கு என்ன பண்றாரு, கட்டளை எழுதுகிறார். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சோதனைகள் எல்லாம் விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும், நம்முடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளும்படியாகவும், நாம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் இருக்குமே தவிர அதன் முடிவிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற
ஒரு உண்மையான ஒரு நல்ல நோக்கங்கள் இருக்குமே தவிர வேறொன்றும் அதில் அழிக்க வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்காது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகையினாலே சில வேளையில் நமக்கும் அவ்விதமான சோதனைகள் வரும். விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும், நம்முடைய உண்மைக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் முடிவிலே நாம் ஜெயிக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நீதிமானை தான் சோதித்து அறிகிறார். அவர் துன்மார்க்கரையோ இல்லை அவரை அறியாத மக்களையோ அவர் ஒருபோதும் சோதிக்க அவர் விருப்பம் கொள்வதில்லை. அவர் யாரை சோதிக்க விருப்பம் கொள்கிறார் என்றால் நீதிமானை மாத்திரம்தான் அவர் சோதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரமாக இருக்கிறார்களா என்பதை அவர் நினைக்க விரும்புகிறார். இப்போது நாம் உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாத்திரத்தை நாம் சோதித்து அறிவோம். இதில் இந்த நமக்கு வேண்டிய ஒரு விலையுயர்ந்த பொருட்களை ஒரு விலையுயர்ந்த காரியத்தை நாம் வைக்க போவதற்கு முன்பாக அந்த பாத்திரம் சரியாக இருக்கிறதா, அந்த பாத்திரம் அதை வைத்தால் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை நாம் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அதே போல தான் கர்த்தரும் விதமாக நினைக்கிறார். நாம் விலையுயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மேன்மையான ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சோதனைகள் நடுவிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார், நம்மை புடமிடுகிறார், கடைசியில் சுத்த பொன்னாக நம்மை மாறுபடி செய்கிறார் தேவஜனமே. ஆகையால் நமக்கு வரும் எல்லா துன்பங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை சோதிக்க அவர் நினைப்பார் என்றால் அந்த சோதனை நாம் சந்தோஷமாக நாம் எதிர்கொள்வோம், அந்த சோதனை நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ரோமர் 1:13 முதல் 17 வரை நாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்டோம். இதில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் தன்னுடைய ஊழியத்திலே அதை பிரகடனப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எப்படியாக இருந்தது, அதை அவர் எப்படி பார்த்தார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டது இல்லை. இன்றைக்கு நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை அது ஒரு சுவிசேஷ திருச்சபையாக, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு திருச்சபையாக, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு திருச்சபையாக அந்த சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காட்டுகிறதுனால் இந்தியா முழுவதும் நம்முடைய சபைகள் வளர்ந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்காது என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஐ ஆம் நாட் ashamed of the gospel. இந்த சுவிசேஷம் அவருக்கு ஒரு மகிமையான சுவிசேஷமாக இருந்ததாக பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தலைப்பு மகிமையான சுவிசேஷம், the glorious gospel. ஆண்டவருடைய இந்த மகிமையான சுவிசேஷம் என்கின்ற இந்த பதமானது புதிய ஏற்பாட்டில் 2 முறை முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த மகிமையான சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று அவர் சொல்கிறார். இந்த சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கும் 11வது வசனத்திலே அவர் சொல்லும்போது நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்று சொல்கின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லுகின்ற பகிர்ந்து கொடுக்கிற சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் அல்ல, ரொம்ப மலிவான சுவிசேஷம் அல்ல. ஆண்டவருடைய மகிமையான சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷத்தை குறித்து பவுல் வைராக்கியமுடையவராக இருந்தார். அவர் அதை குறித்து சொல்லும்போது நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்று சொல்லும்போது இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நம்முடைய சபையிலே அநேக நேரங்களிலே அது தொலைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷமாகத்தான் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த சுவிசேஷத்தை நாம் நம்பினோம், விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். இன்றைக்கு அநேக சபைகள் இந்த சுவிசேஷத்தை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவிசேஷமாக, அது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சுவிசேஷமாக, எங்கோ ஏதோ ஒரு இடத்துல காணக்கூடாத ஒரு இன்விசிபிள் காஸ்பலாக, மறைவான ஒரு சுவிசேஷமாக மாறிவிட்டது, மறைந்து விட்டது. ஆனால் பவுல் சொல்கிறார், அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஐ am not ashamed of the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் வெட்கப்படவில்லை. ஏன் அவர் வெட்கப்படவில்லை? Why Paul is not ashamed of the gospel? பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏன் வெட்கப்படாமல் இருந்தார் என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவதாக நாம் பார்க்கும்போது
அவர் ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு துவக்கம் அவருக்கு அது தெளிவாக இருந்தது. த ஆரிஜின் ஆஃப் த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து வந்தது, சுவிசேஷத்தின் துவக்கம் இது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால், இது தேவனுடைய சுவிசேஷம், the gospel of God, தேவனுடைய சுவிசேஷம் என்று அவர் சொல்கிறார். ரோமர் 1:1 வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை அழைக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. The origin of the gospel is divine. ஆண்டவருடைய சுவிசேஷமானது ஒரு தெய்வீகமானது. நாம் பெற்றிருக்கிற சுவிசேஷம் அது தெய்வீகம் நிறைந்த ஒரு சுவிசேஷம், கர்த்தரிடத்தில் வந்த ஒரு சுவிசேஷம். எனவே பவுல் அந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அறிவிக்கின்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து தான் அந்த சுவிசேஷம், வேற எதுவும் சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பால் பட்டு அவரை தாண்டி எந்த நற்செய்தியையும் சுவிசேஷத்தையும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. அவரே நம்முடைய சுவிசேஷமாக இருக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய குணாதிசயம் என்ன? முதலாவதாக, இது ஒரு பரிபூரணமான சுவிசேஷம். இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் காஸ்பல். இதில் எந்த விதமான அப்பழுக்கு இல்லை, எந்த விதமான குறைபாடு கிடையாது. இது பரிபூரணமான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது தன்னில் தானே பரிபூரண தன்மை உடையது. இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் காஸ்பல். அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் ஒரு சுத்தமான சுவிசேஷம். இட் இஸ் எ பியூர் காஸ்பல். இது மிகவும் பரிசுத்தமான ஒரு சுவிசேஷம். ஏனென்றால் இது தெய்வீக தன்மை உடையது. இது எங்கிருந்து வந்தது? கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறது, தேவனிடத்தில் வந்திருக்கிறது. அவரே நமக்கு சுவிசேஷமாக இருக்கிறபடியால் நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவரிடத்திலிருந்து வருகிற அனைத்தும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ பியூர் காஸ்பல். அதில் எந்த விதமான அசுத்தங்களோ அசுசிகளோ எந்த குறைபாடுகளோ அங்கு கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இட் இஸ் எ பவர்ஃபுல் காஸ்பல். இது வல்லமை நிறைந்த ஒரு சுவிசேஷம். மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய சக்தி உடையது, மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது, மனிதனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அங்கு வல்லமை படைத்தது. ஆகவே தான் இதை நாம் வல்லமை நிறைந்த ஒரு சுவிசேஷம். இட் இஸ் எ பவர்ஃபுல் காஸ்பல் அன்டு அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமையான ஒரு சுவிசேஷம். மேலும் நாம் பார்க்கிறோம், இட் இஸ் எ ப்ரொடெக்டட் காஸ்பல். இது பாதுகாக்கப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அழிப்பதற்காக அநேகர் பிரயாசப்பட்டார்கள். இந்த சுவிசேஷம் பரவக்கூடாது என்று தடுப்பதற்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணினார்கள். பல தேசங்களிலே பெரிய தலைவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். ஆனால் சுவிசேஷத்தை யாரும் மறைக்க முடியவில்லை, அதை அறிவிப்பதை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் அது பாதுகாக்கப்பட்ட சுவிசேஷம். கர்த்தரே தன்னுடைய நற்செய்தியை பாதுகாத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அது கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை சீனாவிலே தோன்றிய அந்த காலத்திலே 1946ஆம் ஆண்டிலிருந்து 1976ஆம் ஆண்டு வரைக்கும் மாசேத்தோங் என்கின்ற கம்யூனிச தலைவர் தன்னுடைய ஆட்சியை அவர் நிறுவி கம்யூனிச கொள்கையை, பொது உடைமை கொள்கையை அவர் ஸ்தாபித்த போது இந்த காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். மிஷினரிகள் சீனாவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களிலே
மிஷனரிகள் வரக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர்களை அந்த மாசேத்துங் அரசாங்கம் என்ன செய்தது? சிதறடித்தார்கள் என்று சரித்திரத்தில் பார்க்கின்றோம். இவர்கள் சுவிசேஷ பணியை செய்ய விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை சிதறடித்தார்கள். கம்யூன்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் கூட்டம் அங்கு இருந்தது. அந்த கூட்டங்களிலே இவர்களை சிதறடித்து தங்க வைத்து விட்டார்கள். ஒரே கூட்டமாக கிறிஸ்தவர்கள் தங்கக்கூடாது என்று அந்த நோக்கத்தோடு கூட அந்த அரசாங்கம் என்ன செய்தது? அவர்களை அங்கு ஒவ்வொரு இடத்திலிருந்து பல இடங்களுக்கு மாறுதல் செய்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது 50 லட்சம் கிறிஸ்தவர்களாக இருந்த அந்த சீன தேசம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கோடி மக்கள், கிறிஸ்தவ மக்கள் நிறைந்த ஒரு தேசமாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு பரவி சென்ற மக்கள், சிதறி சென்ற மக்கள், சுவிசேஷ பணியை செய்த மக்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய மற்றவர்களோடு கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதினாலே இந்த பெரிய வளர்ச்சியை அந்த சீன தேசம் கண்டது என்று சரித்திரத்தில் பார்க்கிறோம். 50 லட்சம் மக்கள் 5 கோடி கிறிஸ்தவ மக்களாக மாறினார்கள். 50 லட்சம் கிறிஸ்தவர்கள் 5 கோடி கிறிஸ்தவர்களாக மாறின ஒரு பெரிய காரியம். அப்போ அந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் என்ன சொன்னார்கள்? எங்களை மாறுதல் செய்து இந்த மாசேத்துங் அரசாங்கம் அங்கும் இங்குமாக அனுப்பினது அது நன்மைக்கு தான். இந்த அரசாங்கம் எங்களை மிஷனரிகளாக அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷம் அது ஒரு பரிபூர்ணமான சுவிசேஷம், அது பரிசுத்தமான ஒரு சுவிசேஷம், அது வல்லமையான பராக்கிரம் நிறைந்த ஒரு சுவிசேஷம், பாதுகாக்கப்பட்ட, அது ஒரு பர்ஃபெக்ட் காஸ்பல், அது ப்ரொடெக்டட் காஸ்பல் என்று நாம் பார்க்கின்றோம். பியோர் காஸ்பல் என்று பார்க்கிறோம், பவர்ஃபுல் காஸ்பல் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து பவுல் அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம், துவக்கம் கடவுளாகவே இருந்தார். So the origin of the gospel is divine. ஆகவே தான் அவர் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் ஏன் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், the operation of the gospel is dynamic. சுவிசேஷத்தின் இயக்கம், இந்த சுவிசேஷத்தினுடைய இயக்கத்தை பார்க்கிறோம். ஆபரேஷன், ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்த்தால், யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது எப்படியாக இருந்தது? தேவ பலனாய் இருந்தது என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்கின்றோம். 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், for everyone who believes, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அதுதான் சுவிசேஷத்தினுடைய இயக்கம், அந்த அதனுடைய செயல்பாடு. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷம் அதில் வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறோம். So the operation of the gospel is dynamic. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். It is powerful to reveal our sin. நம்முடைய பாவங்கள் வெளிப்படுவதற்கு அந்த சுவிசேஷம் வழிகாட்டியாக அமைந்தது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை கேட்டபோது நாம் பாவ உணர்வடைந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாறினோம் இல்லையா? இன்றைக்கும் அதே செயல்பாட்டை ஆண்டவருடைய சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கிறது. பாவங்களை வெளிப்படுத்துகிறது. It is dynamic to reveal our sins. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சுவிசேஷம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக
நாம் நம்முடைய பாவங்களை கழுவி கொள்வதற்கு இந்த சுவிசேஷம் அது உகந்ததாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் இரத்தம், the dynamic of the Christ's blood to remove our sin. நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை அது முற்றிலுமாய் அகற்றி விடுகிறதாக காணப்படுகிறது. இந்த சுவிசேஷம் ஆண்டவருடைய அந்த பாடு, மரணம், அவருடைய சிந்திய இரத்தம் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை பெற்று பாவத்தை நாம் மேற்கொள்ள, அதை எதிர்த்து மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இட் இஸ் டைனமிக் டு ரெசிஸ்ட் சின். ஆண்டவருடைய சுவிசேஷம் பாவத்தை மேற்கொள்ள, எதிர்க்க, ஜெயம் கொள்ள அவருடைய கிருபையை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்கிறார், நான் வெட்கப்படேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் அவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து விடுகிறார். ஜான் நியூட்டன் என்கின்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் கேட்டிருப்போம். அவர் எழுதின அருமையான பாடல் ஒன்று உண்டு, அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. அந்த ஜான் நியூட்டன் ஒரு கொடுமையான மனிதனாக வாழ்ந்தார். பாவ வழியிலே சிக்குண்டு நம்பிக்கையற்றவனாக இருந்த நேரத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷ ஒளி அவரை தொட்டது. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டராக இங்கிலாந்தில் அவர் மாறினார். அவர் எழுதின அநேக பாடல்களிலே இந்த ஆச்சரியமான கிருபை, அதிசயமான கிருபை, அமேசிங் கிரேஸ் என்கின்ற பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த பாடல் ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையை அது கொடுக்கிற ஒரு பாடலாக அமைகிறது. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியையும் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக தன்வயமாக கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. வில்லியம் பூத் என்கின்ற தேவனுடைய மனிதர் சால்வேஷன் ஆர்மி, இரட்சணிய சேனை என்கின்ற ஊழியத்தை ஆரம்பித்தவர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய மகா பிரதான எதிரி என்னவென்று சொன்னால், அவர் சொல்கிறார், ரிலிஜன் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு சமயம், கிறிஸ்டியானிட்டி வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம், ஃபர்கிவ்னஸ் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பு, சால்வேஷன் வித்தவுட் ரீஜெனரேஷன், மறுபிறப்பு இல்லாத ரட்சிப்பு, ஹெவன் வித்தவுட் ஹெல் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு கொள்கையுடைய மக்களாக அநேகர் இருக்கிறார்கள். அதைத்தான் அந்த வில்லியம் பூத் என்கின்ற தேவனுடைய மனிதன் அவர் சொல்கிறார், அது நரகமில்லாத ஒரு பரலோகத்தை மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் நம்முடைய எதிரியாக இருக்கிறது என்று சொல்லி வில்லியம் பூத் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் துவக்கத்தை பார்த்தோம், த ஆரிஜின் ஆஃப் த காஸ்பல். ரெண்டாவது த ஆபரேஷன் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தினுடைய இயக்கத்தை நாம் பார்த்தோம், அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று. மூன்றாவதாக கடைசியாக இந்த சுவிசேஷத்தினுடைய தாக்கம், தி அவுட்கம் ஆஃப் த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தினுடைய தாக்கம், விளைவு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. It is the power of God unto salvation. ரட்சிப்புக்கென்று இது தேவ வல்லமையாக, தேவ பலனாய் இருக்கிறது. இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு தாக்கம், ஒரு விளைவு, ஒரு அவுட்கம், ரிசல்ட். So the outcome of the gospel is desirable. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்மை ரட்சித்து பரலோகத்தின் மக்களாக மாற்றுகிறது. ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே எந்த சூழ்நிலையில் வருகிறோம், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு வருகிறோம். அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அழுத்தத்தில் நாம் உந்தப்படுகிறோம். கர்த்தர் அப்படித்தான் நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய கடந்த கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். நம்முடைய நிகழ்கால பாவங்களை ஆண்டவர் அவர் மன்னித்து அவருடைய பலத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாகுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். தேவனுடைய இந்த சுவிசேஷம் நமக்கு வைத்திருந்த அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆக்கிரை தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்து அவர் ஆசீர்வாதமாக நம்மை மாற்றி விடுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இந்த மகிமையான இந்த சுவிசேஷம் நம்மை அங்கு அப்படித்தான் வழி நடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் நமக்கு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை இந்த நாளிலே எடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? பிஜி ஐலண்ட் என்கின்ற அந்த தீவில் கிறிஸ்தவர்கள் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின அந்த காலகட்டம் உண்டு. நற்செய்தியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய மிஷினரிகள் சென்று பிஜி ஐலண்ட் என்கின்ற அந்த தீவிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி மக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஒருமுறை கடவுளை அறியாத ஒரு மனிதன் அந்த தீவினுடைய தலைவரை பார்த்து சொன்னான், நீங்கள் ஏன் மிஷினரிகளை இன்னும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அவர்கள் வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மக்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கிறீர்கள்? அதையெல்லாம் அனுமதிக்காதீர்கள், அது நல்லது இல்லை என்று சொல்லும்போது அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னான், ஐயா உங்களுக்கு தெரியாது, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தூண் இருக்குது பாருங்கள், ஒரு கல் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் பாருங்கள், அங்கே ஒரு பெரிய குட்டுவம் மாதிரி சட்டி மாதிரி ஒன்று இருக்கிறது, இந்த ரெண்டையும் கவனிச்சிங்களான்னு சொல்லி கேட்டான். ஆமாம் நான் பார்க்குறேன், அந்த கல் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ அவங்களையெல்லாம் நாங்கள் பிடிச்சி அந்த கல்லில் தான் அவங்கள மோதி அடித்து அந்த குட்டுவத்தில் அவர்களை போட்டு நாங்கள் அவர்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் இந்த சுவிசேஷம் வந்ததினால் இன்றைக்கு நாங்கள் மனிதர்களாக மாறிவிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிட்டோம். அந்த சுவிசேஷம் மட்டும் எங்களுக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய உணவாக மாறியிருப்பீர்கள். ஆனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அந்த தீவினுடைய தலைவர் அவருக்கு சொன்னாராம். இதுதான் சுவிசேஷம், மாற்றத்தை கொண்டு வருகிறது, மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து மக்களை மாற்ற முடியாது, எந்த கொள்கையும் மனிதர்களை மாற்ற முடியாது, எந்த பெரிய சக்திகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மனிதர்களை மாற்ற முடியாது. சுவிசேஷம் மட்டுமே ஒரு நம்பிக்கையை கொடுத்து மக்களை மாற்றி பரலோகத்துக்கென்று அவளை வழிநடத்த முடியும். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் மகிமையான ஒரு சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நாம் பெற்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இது நம்முடைய சபைகள், கிளை சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஒரு தரிசனம், இந்த காட்சியின்படி 1,00,000 திருச்சபைகளை நாம் காணக்கூடிய அந்த லட்சிய பயணத்தில் முன்னேறி செல்ல ஆண்டவருக்கு நம்ம இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். மகிமையான இந்த சுவிசேஷம், ஏன் பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார்? முதலாவதாக இந்த சுவிசேஷத்தின் துவக்கம், the origin of the gospel. The origin of the gospel is divine. இரண்டாவது சுவிசேஷத்தின் இயக்கம், the operation of the gospel is dynamic. மூன்றாவது
சுவிசேஷத்தின் தாக்கம், தி அவுட்கம் ஆஃப் த காஸ்பல் இஸ் டிசைரபிள். ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம எல்லாரையும் தொடர்ந்து ஆட்கொண்டு அநேக சபைகளிலே மறக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், மறைந்திருக்கிற சுவிசேஷம் அங்கு வெளியாக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த சுவிசேஷம் மாறிடும். நாமும் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத மக்களாக இருந்திட ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென். சபையாருக்கு சொல்ல வேண்டிய சில அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கொரோனா காலத்திலே நாம் வீடுகளிலே அடைபட்டு கிடக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்கிறேன், கொரோனா முடிந்து விடவில்லை, இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை மட்டுமாய் பாதுகாத்தார். நாமும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரும் தேவையில்லாமல் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். மாஸ்க் போன்ற காரியங்கள், கை கழுவுதல் போன்ற காரியங்களிலே கவனமாக இருங்கள், பின்பற்றுங்கள். ரொம்ப முக்கியம். எல்லாம் விளையாட்டுத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக அதெல்லாம் அப்புறம் அந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. நம்ம ஏதோ எங்கேயோ ஏதோ நடக்குது என்று சொல்லி நாம் கேள்விப்படும் போது அதனுடைய அந்த தாக்கம் நமக்கு அதிகமாக தெரியாது, அதனுடைய அழுத்தம் நமக்கு புரியாது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள்
இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்துவிட்டால் அது நமக்கு பெரிய தாக்கத்தையும் அது மன அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்துவிடும். ஆகவே கவனமாக நாம் இருப்போம். அருமையானவர்களே, ஜெபத்தோடு இருங்கள், தியானம் பண்ணுங்கள், அவனுடைய வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கடவுள்களை ஆசீர்வதிப்பார். சிலர் காணிக்கைகளை செலுத்தினீர்கள், கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாமும் இந்த மாதத்திலே நம்முடைய சபையினுடைய மாதாந்திர அந்த மத்திய நிதியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய போதகர்களுக்கு இந்த மாதாந்திர நிதியானது சென்றடைய இருக்கிறது. இதற்காக நீங்கள் உற்சாகமாக கொடுங்கள். உங்களுக்கும் தேவை இருக்கிறது, அதை நாங்கள் அறிவோம். நீங்கள் ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கலாம். போதகர்களாகிய நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். மூப்பர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடவுள் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. சீக்கிரமாக இந்த கொரோனா தாக்கம் முடிவடைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி வந்து ஆராதிக்கின்ற அந்த காலத்தை எதிர்நோக்கி ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு வருகிற நாட்களிலே செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தருமையான நல்ல காலை வேலைக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஈசியை கோட்டு திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. தேவைகள்லாம் கர்த்தர் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. எல்லோரையும் கர்த்தருடைய வழக்கர்த்தால் நிரப்பி பலப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, சுகமாக இருக்கிற ஆத்தர் பழையாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்து சீக்கிரமாக மருத்துவமனை வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் சுகமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவுறுகிறோம். திரு அன்பவர்களை நினைவுறுகிறோம். அவருக்கு வேண்டிய பலனையும் சுகத்தை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய கிருபை அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, குறைவுகளோடும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் பொருளாதார ஆண்டவர் தேவைகளை கர்த்தரை சந்தித்து ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். என்னுடைய திருச்சபைக்காய் வருகிறோம், ஆசீர்வதியும். அது மாத்திரமே என்னுடைய தலைமை போதகர் பேராயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நடத்து வந்த தேவன் இனிமேகளை நடத்துங்க, உயர்த்துங்க. என்னுடைய தேவைகள்லாம் கர்த்தர் நீங்கள் சந்திங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து என்னுடைய சென்னையும் ஆண்டவரே தமிழ்நாடும் எங்கள் இந்திய தேசம் இந்த உலகம் சீக்கிரமாக விடுபட கர்த்தர் அனுக்கிறங்க செய்யுங்கப்பா. இந்த தாக்கம் எங்களுடைய மக்களை ஒன்றும் செய்யாதபடி இரத்த கொட்டைகளை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய வழக்கமான வேலைகளை பணிகளை கவனிக்க சுதந்திரமாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தகப்படைய காரியங்களை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். சீக்கிரம் தேவாலயங்கள் திறக்கப்பட்டு உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க திருச்சபையில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள்லாம் ஒன்று கூடி ஒரு மனதோடு உண்மை துதித்து மகிழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லாவற்றையும் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். True.